அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் மேலும் ஒரு ஆதாரம் கிடைத்திருப்பதாக தகவல்களை பார்த்து வருகிறோம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேஷ். இந்த விவகாரத்தில் என்ன ஆதாரம் கிடைத்திருக்கிறது? விவரம். நிச்சயமாக மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் தற்காலிக பணியாளராக வேலை பார்த்த அஜித்குமார் என்பவர் தனிப்படை காவலர்களாக சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சியினர் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்திருந்த நிலையில் அந்த டெம்போவில், அதாவது சிசிடிவி காட்சியில் உள்ள அந்த டெம்போவில் அஜித்குமார் மற்றும் அவர் நவீன்குமார், அருண்குமார், அதாவது அந்த ஆட்டோவை எடுத்து சென்ற அருண்குமார் டெம்போவில் இருக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்குமார் வழக்கை திருப்பி போடும் ஒரு மற்றொரு ஆதாரமாக இது அமைந்துள்ளது. இறந்த அஜித்குமார் தம்பியை சனிக்கிழமை அதிகாலை 5:38 மணி அளவில் விசாரணைக்காக அழைத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் அந்த வாகனத்தில் ஏற்கனவே இறந்த அஜித்குமார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உள்ளே இருந்துள்ளனர். இந்த காட்சி காவல்துறையினர் லுங்கியிலும் விசாரணைக்கு அழைத்து சென்ற சம்பவம் மேலும் உறுதிப்படுத்தி உள்ளதாக தகவல் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்.